சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பழகருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சிவக்குமார், பழநெடுமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி மேடையில் பழகருப்பையாவின் செயல்பாடுகளை நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த சிவக்குமார், என்னை விட 2 வயது சிறியவனாக இருந்தாலும் பழகருப்பையாவின் காலில் விழுந்து வணங்குவேன் என்று கூறியபடியே சென்று அவரது காலை தொட்டு கும்பிட்டார். நிகழ்ச்சியின் இறுதியில் மேடையை விட்டு இறங்க முயன்ற சிவக்குமாரை எதிர்கொண்ட வயதான ரசிகர் ஒருவர் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ய முயன்றார். ஆனால் சிவக்குமாரோ அந்த சால்வையை அவரது கையில் இருந்து பிடுங்கி மேடைக்கு கீழே வீசினார். இதனால் அந்த ரசிகரின் முகம் வாடிப்போனது. சில ஆண்டுகளுக்கு முன் தன்னுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞனின் செல்போனை சிவக்குமார் தட்டிவிட்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில், வயது முதிர்ந்தவர் என்றும் பாராமல் சால்வையை பிடுங்கி வீசி எறிந்து சென்றது அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது. சீரான உடற்பயிற்சி, யோகா, தியானம் என உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதாக பல மேடைகளில் சிவக்குமார் பேசியதை சுட்டிக்காட்டும் நெட்டிசன்கள் தற்போதைய செயல்பாடுகள் சரியானதுதானா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.